தாவேகா தலைவர் விஜய் உங்களுக்கு அழைப்பு கொடுத்தா எனக்கு ஏன் அவர் அழைப்பு கொடுக்கணும்? இது என்ன கேள்வி இது? தம்பி எப்போ வந்தாரு சொல்லுங்க. நான் 16 வருஷமா களத்தில் நிற்கிறேன். யார் பெரியவன்னு சொல்லுங்க. யார் பெரியவன்னு சொல்லுங்க. கோட்பாட்டில் வயதில் என்னை விட அவர் 8 வயசு சின்னவர். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அனுபவத்தில் எல்லாத்துலேயுமே நான் தான் மூத்தவன். என்னோட தான் நான் கூப்பிட்டு தம்பி வரணும், தம்பி கூப்பிட்டு அண்ணன் போகக்கூடாது. புரியுதா? இது கடைசி கேள்வி. அவரு கடந்த முறை நடைபெற்ற அவரோட மாநாட்டில் சேலம் மாநாட்டில் என்ன சொன்னார்னா, அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கினாரு, அதை இப்போ எடப்பாடி வச்சிருக்காரு. திமுகவை அண்ணா தொடங்கினாரு, அதை இப்போ ஸ்டாலின் வச்சிருக்காரு. எந்த ஒரு பின்புலமும் என்னை மாதிரி தனிச்சு கட்சி ஆரம்பித்து 1% வாக்கு வாங்குறதுக்கு அது என்னுடைய வசனம். அதை தம்பி எடுத்து பேசுறாப்புல. அது அவர் பேசுறதுக்கு என்ன இருக்கு? எப்படி அதை பேசுறாரு? எப்படி பேசுறாரு? அண்ணா ஆரம்பிச்சாரு, அந்த கட்சி இப்போ வேற ஆள்கிட்ட இருக்குது. அது எதுக்கு நீங்க அண்ணாவை எடுத்துட்டு வரீங்க? அவர் ஆரம்பிச்ச கட்சியை ஒழிக்கணும்ன்றீங்க. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி ஊழல் கட்சிங்கிறீங்க. அப்போ எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி ஊழல் கட்சின்னா எம்ஜிஆர் யாரு? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு அவரை தூக்கிட்டு வரீங்க? நான் தனிச்சு நின்று உங்களுக்காவது ஒரு திரை பண்பலை இருக்கு தம்பி. நீங்க ஒரு ரசிகரை சந்திச்சு ரசிகர் மன்றத்தை தொண்டர்களாக்கி கூடி நிற்கிறீங்க. நான் அப்படி இல்லை. சாதாரண மகன் வந்து நின்று இன்னைக்கு 36 லட்சம் வாக்கை பெற்று தனித்து நின்று அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியாக நிற்கிறேன். ஏன் வசனத்தை நீங்கள் எடுத்து பேசிட்டு கூடாது. இதை நான் தான் சொல்லணும். நீங்கள் நிற்கவே இல்லை, தனிச்சு நிற்கவே இல்லை, களத்துக்கே வரலை. நீங்கள் வர்றதுன்னா 24 பாராளுமன்றத்தில் பிஜேபி எடுத்து நின்றுக்கணும். நீங்கள் விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் போட்டிட்டு இருக்கணும். ஏன் போட்டியில்லை? நான் 2லையும் போட்டிட்டேன்ல. போட்டிட்டேன்னா இல்லையா? அப்போ நீங்கள் போட்டியில்லை. எழுதி கொடுக்குறவன் ஏதோ எழுதி கொடுக்குறான்னு பேசிட்டு போகக்கூடாது. இங்கே கேள்விகள் வரும். இது என்னோட வசனம். நீங்கள் தப்பாக எடுத்து பேசுகிறீங்க. நான் பேச வேண்டியது நீங்கள் பேசக்கூடாது. புரியுதா? பார்த்து பேசணும்.